ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு உறுதியிலிருந்து விலகாதிருங்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட பாருங்க, நாம எப்படி இருக்க வேண்டுமாம், உறுதியிலிருந்து விலகக்கூடாது என்பதை குறித்து வேதாகமம் நமக்கு ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. வேதாகமத்திலிருந்து 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் உறுதியிலிருந்து விலகாம வழுவி போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னு சொன்னா மேல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்துக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாதாம், இழுக்கப்பட்டு போகக்கூடாதாம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யார் ஒருத்தர் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்துக்கு நீங்கள் இழுக்கப்படுறீங்களோ நீங்க உங்க உறுதியிலிருந்து என்ன பண்ணீங்க, விலகி போயிடுவீங்க. ஆகவேதான் ரொம்ப தெளிவா பேதுரு சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணக்கூடாது, அக்கிரமக்காரர், அதாவது தேவனை தேடாதவங்க, புறஜாதிகள் சொல்லுகிற தேவையில்லாத காரியங்கள், கெட்ட காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவங்களுடைய அந்த வஞ்சகத்துக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாதாம், உங்களை நீங்கள் இழுக்கப்பட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல நாம அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்துக்கு இழுக்கப்படுவோம் என்று சொன்னால் நாம உறுதியிலிருந்து விலகக்கூடியவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம என்னென்ன காரியங்கள் சரியாய் இருப்பது என்பதை நாம் என்ன பண்ணோம், சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளை உறுதியிலிருந்து வழிவிலக பண்ணுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்ம விலக்கி காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு போதகர் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு இருந்தாரு, நான் கவனிச்சு கொண்டிருந்தேன். அதை இன்றைக்கு உங்க மத்தியில சொல்ல போறேன். பாருங்க, மாமியாரும் மருமகளும் ரொம்ப ஐக்கியமா இருப்பாங்க, ஒரு தாய் மகளை போல இருப்பாங்க. இப்போ பாருங்க, 2 பேரும் அவ்வளோ தேவனுக்கு பிரியமானவங்க, எப்பொழுதும் ஆலயத்துக்கு ஒன்றா போவாங்க, ஜெபிப்பாங்க, நல்ல பைபிள் படிப்பாங்க, 2 பேரும் ஆவில் நிறைந்து அப்படியாய் குடும்பத்தில் ஒரு சமாதானம் உள்ள ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாரு, கணவர் மனைவியை கூப்பிட்டு, அம்மா கிறிஸ்மஸ் வேற வரப்போகுது, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த 25,000 ரூபாய் பணம் தரேன், நீங்கள் போயிட்டு கடைக்கு போயிட்டு என்ன பண்ணு, எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுமான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவார். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமாக கடந்து போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, கடையில் போகிறாங்க. அதில் 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு புடவை எடுத்து மாமியாருக்கு என்ன பண்ணுறாங்க, வாங்குறாங்க. அங்கே இருக்கிற அந்த பையன்கிட்ட அவன் பையன் கேட்குறான், அம்மா இந்த புடவை யாருக்கு, மாமியாருக்குங்க. மாமியாருக்கு 10,000 ரூபாய் புடவையா, ரொம்ப சந்தோஷமா, இந்த காலத்தில் யாருமா மாமியார் அப்படிலாம் நேசிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு ரேக்குக்கு போவாங்க. அங்கே போயிட்டு ஒரு 1000 ரூபாய் புடவை எடுப்பாங்க. அந்த புடவையை பார்த்துட்டு, இது யாருக்கம்மா அப்படின்னு கேட்கும்போது, இது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்கள், மாமியாருக்கு 10,000 ரூபாய், இந்த அம்மாவுக்கு 1000 ரூபாய். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஆட்டோவில் கடந்து வராங்க. கடந்து வரும்பொழுது பாருங்க, தன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை பார்த்துருவாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்பொழுது, எங்கே போயிட்டு வரீங்க, இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் மாமியாருக்கு ஒரு 10,000 ரூபாய் விலையில ஒரு புடவை எடுத்த, நல்லா இருக்கான்னு பாருங்க. மாமியாருக்கு 10,000 ரூபாய் விலையில புடவையா, எதுக்கு இப்படி காசு வேஸ்ட் பண்ணுற, உங்கள் மாமியாருன்னா வயசானவங்க, அவங்களே சாக போகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் எதுக்கு 10,000 ரூபாய் புடவை, ஒரு 1000 ரூபாயில் வாங்கி கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது இவங்க யோசிப்பாங்க, ஆமாம் சரிதான், அவங்களுக்கு வயசாகி போயிடுச்சு, அவங்களுக்கு எதுக்கு 10,000 ரூபாய் புடவை, சரி அந்த புடவையை நாம் என்ன பண்ணலாம், எடுத்துட்டு இந்த 1000 ரூபாய் புடவை என்ன பண்ணலாம், மாமியாருக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் புடவையில் அந்த 10,000 ரூபாய் ஸ்டிக்கர் எடுத்து ஓட்டிடுவாங்க. ஒன்றுச்சிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 10,000 ரூபாய் ஸ்டிக்கர் எடுத்து 1000 ரூபாய் புடவையில் வச்சுடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, போவாங்க, மாமியார்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அம்மா நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு புடவையை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி புடவை வாங்கியிருக்கேம்மா. மாமியாருக்கு ஒரே சந்தோஷம், ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு மருமகளை கொடுத்தீங்கப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவரே நீ கொடுத்த நல்ல மருமகளுக்காய் நன்றி, இந்த மருமகளுக்கு நான் என்னப்பா செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எந்த பொருள் வாங்கினாலும் மாமியார் என்ன பண்ணுவாங்க, உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாராம், அம்மா நீங்கள் இந்த புடவை எடுத்து என்ன பண்ணு, உங்கள் மருமகளுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த 1000 ரூபாய் புடவை எடுத்து என்ன பண்ணுவாங்க, மருமகள்கிட்ட கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்க, எதை விதைக்கிறாங்களோ அதை என்ன பண்ணிட்டாங்க, அறுத்துட்டாங்க. அவள் பார்த்தீங்களா, இந்த மகள் அந்த 10,000 ரூபாய் புடவை கொடுத்துருந்தாங்களா, அந்த புடவை இவங்களுக்கே வந்துட்டு இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, அக்கிரமக்காரருடைய அந்த வஞ்சகத்துக்கு இழுப்புண்டு போனதுனால இன்றைக்கு
பாவத்துக்குள்ளாக சிக்குண்டவர்களாய் மாற்றப்பட்டாங்க. அந்த உறுதியிலிருந்து விலகக்கூடியவர்களாய் மாற்றப்பட்டாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருப்பீர்கள் என்று சொன்னால், யார் பேச்சை நீங்கள் கேட்காதபடிக்கு தேவனுக்கு நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தானாய் வரும். இந்த மகள் என்ன பண்ணாங்க, அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை செய்தாங்க பாருங்க, அதனால நஷ்டத்தை அனுபவித்தார்கள். அவங்க மாத்திரம் அந்த 10,000 ரூபாய் புடவை அப்படியே கொண்டு போய் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10,000 ரூபாய் புடவை ரிட்டன் இவங்களுக்கே வந்திருக்கும். இப்போ பாருங்க, கடைசி என்ன புடவை கட்டுறாங்க, 1000 ரூபாய் புடவை கட்ட வேண்டியதான் நிலைமை ஆகி போயிடுச்சு. அப்போ பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அக்கிரமக்காரருடைய அந்த வஞ்சகத்துக்கு நம்ம இழுக்காதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நம்ம உறுதியிலிருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வழிவிலக பண்ணிடுவாங்க. ஆகவே தான் எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்திற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல அடிக்கப்பட்டு அலைகிறவர்களாயிராமல். ஹல்லேலூயா. நாம் எப்படி இருக்கக்கூடாதாம், குழந்தைகளாயிராமல் என்ன பண்ணணுமா, மனுஷருடைய சூதும் வஞ்சகத்திற்கு ஏதுவான போதகமாகிய பலவித காற்றினால என்ன பண்ணக்கூடாதான், அடிக்கப்படுவர்கள் போல இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றாரு, மனுஷர்கள் நமக்கு என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத காரியங்களை கற்றுக் கொடுப்பாங்க, தேவையில்லாத செயல்களை கற்றுக் கொடுப்பாங்க. ஏன் நீ எல்லார்கிட்டயும் இப்படி இருக்கிற, ஏன் நீ அன்பா இருக்கிற, நீ கோவப்படு, நீ சண்டை போடு, நீ பிரச்சனை பண்ணு. பிசாசானவன் நிறைய நேரங்கள்ல நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை தான் கற்றுக் கொடுப்பான். நீ கடன் வாங்கு, நீ என்ன பண்ணு, பணப்பிரியராயிரு, நீ தற்பிரியராயிரு, நீ சுயநலமாய் வாழு, நீ இப்படியெல்லாம் இருந்தாதான் உன்னால வாழ முடியும். எல்லாருக்கும் நீ நன்மை செஞ்சுட்டு இருந்தனா கடைசியில உன் குடும்பத்தை யார் பார்த்துக்குவா, நீ கடவுளுடைய சமூகத்துக்கு போயிட்டு என்ன பண்ற, ஒவ்வொரு நாள் எடுத்துன்னு போயிட்டு காணிக்கை தசமாக கொடுத்தனா எப்படி உன் குடும்பம் இன்னும் நல்லா இருக்கும், அதெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. தேவையில்லாத காரியங்களை கற்றுக் கொடுப்பார்கள். ஏன் டெய்லி ஜபத்துக்கு போற, ஏன் டெய்லி சபைக்கு போற, ஏன் நீ டெய்லி இப்போ ஜபம் பண்ற, நீ ஜபம் பண்ணாத, கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணியா உற்று அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிசாசானவன் நிறைய காரியங்களை நமக்கு இப்படிதான் கற்றுக் கொடுப்பான். ஆகவே தான் சொல்றாரு, மனுஷருடைய சூதும் வஞ்சகத்திற்கு ஏதுவான அந்த காரியங்களுக்கு உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட நம்முடைய வாழ்க்கையில நாம மனுஷருடைய காரியங்களை, அக்கிரமக்காரருடைய அந்த வஞ்சகத்துக்கு நம்ம இழுத்து கொண்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் அவர்களுடைய சிந்தைகளுக்கு இழுக்கப்பட்டு போகக்கூடாது. ஆகவே இந்த நாள்ல கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம நம்முடைய உறுதியிலிருந்து விலகாதபடிக்கு நாம் தேவனுக்குரிய, எப்படி நம்ம ஆதியில தேவனை உண்மையாய் தேடிக்கொண்டிருந்தோமோ எடுத்து வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி தேவனுக்குள்ளாக ஒரு பக்தியுள்ளவர்களாக நீங்கள் அந்த நம்பிக்கையில எப்படி உறுதியா இருந்தீங்களோ கடைசி வரைக்கும் அதே நம்பிக்கையில இருங்க. இந்த நாள்ல பாருங்க, நிறைய பேர் ஆரம்பத்துல நல்லா ஜெபிப்பாங்க, நல்ல ஆலயத்துக்கு போகாங்க, நல்லா என்ன பண்ணுவாங்க, தேவனை துதித்து தேவனுடைய நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டிருப்பாங்க, அதிகாலைல ஜெபிப்பாங்க, வேறு நேரங்களில் ஜெபிப்பாங்க, தேவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து அப்படியே செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனால் நாளடைவில் பாருங்க, அந்த பக்தி என்ன பண்ணும், அப்படியே குறைஞ்சு போயிடும். அந்த உறுதியிலிருந்து என்ன பண்ணாங்க, விலக ஆரம்பிச்சிருவாங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட உங்களை உறுதியிலிருந்து வழி விலக பண்ணுகிற அந்த காரியங்களுக்கு நீங்க என்ன பண்ணுமா, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எப்படின்னு சொன்னா, நம்மள என்ன பண்ணுவாங்க, அக்கிரமக்காரர் நம்மள என்ன பண்ணுவாங்க, வஞ்சகத்தினால் அவர்களை இழுக்குவார்கள். ஆகவே அந்த அக்கிரமத்துடைய அந்த வஞ்சகத்துக்கு நீங்கள் இழுக்கப்பட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் கூட உங்களை உறுதியிலிருந்து வழி விலக பண்ணுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னா, அங்க நம்ம யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். இந்த யோசேப்பை பாருங்க, பார்வோனுடைய மனைவி என்ன பண்றாங்க, அவன் மேல கண்ணை வைத்து நித்தம் நித்தம் என்ன பண்றாங்க, அவனை பாவம் செய்வதற்கு தூண்டுறாங்க. ஆனால் இந்த யோசேப்போ அந்த பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி பாவத்துக்கு என்ன பண்றாரு, விலகி ஓடுறார்.
தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, நம்மளை பாவம் செய்வதற்கு அநேக காரியங்கள் நம்மளை தூண்டுவாங்க. நீங்க என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. இன்றைக்கு பாருங்க, திரும்பின திசையெல்லாம் பாவமாய் காணப்படுது. இது செஞ்சா தப்பு கிடையாது, குடிச்சாலாம் தப்பு கிடையாதுங்க, மொபைல்லாம் பார்த்தா தப்பு கிடையாதுங்க, டிவி பார்த்தா தப்பு கிடையாது, சினிமா பார்த்தா தப்பு கிடையாது, நாடகம் பார்த்தா தப்பு கிடையாது, நிறைய காரியங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பெரிய காரியங்களை செய்யறோம், சின்ன சின்ன தானே இதெல்லாம், நீ சின்னதா இருந்தாலும் பெரியதா எல்லாமே என்னது? பாவம்தான். ஆகவே பாருங்க, பாவம் செய்யக்கூடிய காரியங்கள் வந்தால் நீங்கள் உடனே யோசேப்பை நினைவு கூர்ந்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஒரு வாலிப பையன் தேவனுக்கு என்ன பண்றாரு? பிரியமாய் வாழ்ந்து பாவத்துக்கு எப்படி விலகி ஓடுறார். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் இழுக்கும்போது உடனே என்ன பண்ணுவாங்க? அதுக்கு செவி கொடுத்துருவாங்க, அதுக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணுவாங்க? பாவம் செய்திருவாங்க. என்ன பண்றது? என்னால் முடியல, நான் செஞ்சுட்டேன். இப்போ பாருங்க, நம்முடைய அந்த பாவத்துக்கு இழுக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? உடனே அதுக்கு செயல்படக்கூடியவர்களாக இருப்போம். அப்படி இருக்காதபடிக்கு, உங்களுடைய உறுதியிலிருந்து நீங்கள் விலகாதபடிக்கு என்ன பண்ணுமாம்? இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு பாருங்க, அவ்வளோ பெரிய பாவம் செய்யக்கூடிய காரியங்கள் வாய்த்தாலும் நான் அந்த உறுதியிலிருந்து, நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த உறுதியில விலகாமல் இருந்தார். ஆகவேதான் யோசேப்பை எகிப்துக்கு தேவன் என்ன பண்ணார்? அதிகாரியாய் மாற்றினார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உறுதியிலிருந்து நீங்கள் விலகாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை அதிகாரியாய் மாற்றுவார். அநேகத்துக்கு அதிபதியாய் தேவன் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, தானியேலை ஜெபிக்க விடக்கூடாது, கர்த்தரை தேட விடக்கூடாது, இவனை எதையாச்சும் என்ன பண்ணோம்? குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? பிரதானிகள் முயற்சி எடுத்து என்ன பண்றாங்க? ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறாங்க. பாருங்க, பத்திரத்துக்கு கையெழுத்தானது என்று தெரிந்த போதிலும் தானியேல் தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் தவறாமல் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தார். ஹல்லேலூயா. நான் ஜெபிச்சா என்னை சிங்கங்களின் கெபியில போடுவாங்கன்னு தெரிஞ்சாலும் தன்னுடைய உறுதியிலிருந்து விலகாதபடிக்கு தானியேல் தன்னுடைய ஜெபத்துல உறுதியா இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வீடுகள்ல உங்கள் கணவனோ அல்லது மனைவியோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களை ஜெபிக்க கூடாது என்று சொல்லி தடைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களா? நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த ஜெபத்துல உறுதியா இருக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நீங்கள் அப்படி உறுதியா இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அன்றைக்கு தானியேல் சிங்கங்களின் கபியில போடப்பட்டாலும் அவர் அந்த ஜெபத்துல உறுதியா இருந்தது நிமித்தமாய் சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. எந்த இடத்துல அடிமையா இருந்தாரோ அதே இடத்துல தேவன் அந்த மகனை உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திற்கு நாம இழுக்கப்பட்டு நம்முடைய உறுதியிலிருந்து வழுவி போகாதபடிக்கு என்ன பண்ணுமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அக்கிரமக்காரர் என்ன பண்ணுவாங்க? உங்கள் உறுதியிலிருந்து விலக பண்ணிடுவாங்க. ஆகவே அவருடைய வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? செவி கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு என்ன பண்ணுமாம்? கீழ்ப்படியணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒரு சில பிள்ளைகள் சொல்றாங்க, அவங்களெல்லாம் மதிக்காதடா, அவங்கெல்லாம் இப்படிதான் பண்ணோம், அப்பாவை இப்படி பண்ணோம், அம்மாவை இப்படி பண்ணணும்னு சொன்னாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? அதுக்கு செவி கொடுத்து அவனுங்கெல்லாம் இப்படி பண்றாங்களே, நாம ஏன் பண்ணக்கூடாது? இப்ப பாருங்க, தேவன் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காரு? கீழ்ப்படியணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. நம்மள அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி ஆனா நாம என்ன பண்ணுவோம்? நிறைய நேரங்கள்ல அவங்க மற்ற பிள்ளைகள் இது செய்யறாங்க, அக்கிரமக்காரருடைய அந்த வஞ்சகத்துக்கு என்ன பண்றீங்க? இழுக்கப்படுறதுனால தான் தாய் தகப்பன் என்ன பண்றது இல்லை, கனம் பண்றது இல்லை, பெரியவங்களை என்ன பண்றது இல்லை, கனம் பண்றது இல்லை, இஷ்ட போன போக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்கள் உறுதியில் இருந்து நீங்கள் விலகாதபடிக்கு என்ன பண்ணுமாம்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். யார் என்ன காரியங்களை சொன்னாலும் நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வேன் என்று சொல்லி நீங்கள் அப்படி உங்கள் உறுதியை நிலைத்திருந்து பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, சோதம் குமரா முழுவதுமாய் பாவம் நிறைந்த ஒரு பகுதி. பாருங்க, அந்த தேசத்துல லோத் என்ன பண்றாருன்னா பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டார். அவரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அக்கிரமக்காரருக்குள்ள வாசமா இருந்தாலும் லோத் தன்னை நீதிமானாய் காத்து கொண்டார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, லோத்தை கர்த்தர் காப்பாற்றினார். காரணம் என்ன? அவர்கள் அக்கிரமக்காரருக்குள்ளாகவே இருந்தாலும் அவர்கள் தங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூட உங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுங்கள். உங்கள் உறுதியிலிருந்து நீங்கள் விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் யாவரும் ஒரு சிறிய ஜெபத்தை எடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, யாரெல்லாம் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்துக்கு இழுப்புண்டு அன்று தங்கள் உறுதியிலிருந்து விலகி போறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் நீர் காப்பாற்றுவீராக.
விசேஷமாய் ஆண்டவரே அப்பா தானியேல் தன்னுடைய ஜெபத்துல உறுதியா இருந்தார் தகப்பனே. அப்பா யோசேப்பு பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய காரியங்களை உறுதியா இருந்தார். அப்பா லோத்து அக்கிரமக்காரருக்குள்ளே வாசமா இருக்கும் பொழுது ஆண்டவரே அதன் மத்தியிலும் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டார் தகப்பனே. அப்பா எங்கள் முற்பிதாக்கள் எப்படி தங்களை ஆண்டவரே உறுதியிலிருந்து விலகாதபடிக்கு பரிசுத்தமாய் காத்து கொண்டார்களோ நாங்களும் அப்படியே எங்களை காப்பாற்றி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆவியானவரே நீர் வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.